வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ச்சர் டேனியல் மிட்லேண்ட் கம்பெனி. 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்ப இவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் கம்பெனி. அதனால ஹை ரிஸ்க் கம்பெனிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ எப்போதுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். இப்ப இவங்களுடைய வேல்யூவேஷன பார்க்கும்போது, பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 12.88 இருக்கு. பிபி 1 இருக்கு. ஸோ இப்ப இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூஷன காட்டிலும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சப்சிக்வென்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய புரிதல். பட் எனிவே இது அக்ரிகல்ச்சரல் கம்பெனி. திடீர்னு வளருவான், திடீர்னு தேய்வான்னு வச்சுக்குவோம். ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு, ஹையா இருக்கு. ஹைங்கிறத காட்டிலும் ஒரு மாடரேட்டா இருக்கு. பட் அதர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது வந்து மார்ஜின்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப லோவா இருக்கு. ஆனா அக்ரிகல்ச்சரல் கம்பெனியில் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் 5 எடுத்தா பெரிய விஷயம் தான். இவங்க 2.64 எடுத்திருக்கிறாங்க. எனிவே இது ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா லோவா இருக்கும். பட் ஒரு அக்ரிகல்ச்சரல் கம்பெனின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற லெவல் தான் இருக்கு. இப்போ இவனோட லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடிக்வேட் லெவலுக்கு இது பத்துமானா பத்தாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது நம்மளுடைய பார்வை. அதாவது 1.5 இருக்கணும். கரண்ட் ரேஷியோ வந்து 1.5 இருக்கணும். குவிக் ரேஷியோவும் 1.5 கடந்து இருந்ததுன்னா நல்ல லிக்விடிட்டி ரேஷியோ இருக்குன்னு சொல்லலாம். சால்வன்சி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. அதனால இது ஓகே. இப்போ இவனுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா புக் வேல்யூ 46.38. இதுக்கு ஃபேர் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 61ன்னு வருது. இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கும் ஃபேர் ப்ரைஸுக்குமான ரேஷியோ 0.75. குமுலேட்டிவ் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.62 இருக்கு. ஏன்னா 4 குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதனால ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் ஃபிகர் பார்த்தோம்னா 0.91. ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 0.91 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ 1.42 எக்ஸிட் ஆக போகுது. இப்போ இவன் ஆவரேஜை எடுத்தாலும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் கம்மி. அதனால சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது கொஞ்சம் பீட் பண்ணி ஆக்சுவல் ரிசல்ட் இதை கொஞ்சம் பீட் பண்ணி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவனு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான்னா இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய இந்த டிடிஎம்க்கு இவன் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 87 ரூபாயில 123. ஆனா இவன் பெரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இவன் 48 36 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்பவே 46ல இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்போனன்ஷியலில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம்னாக்க S2லேருந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். S2 சப்போர்ட் 2 பார்த்தோம்னா 27லேருந்து 31, S1 65லேருந்து 70, S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 44 to 48. இப்போ இவன் இந்த ரேஞ்சை தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். 44 கீழே உடச்சி வந்தான்னா S2வை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்து நல்லா எஸ்டிமேஷனை பீட் பண்ணி அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிற 1.42வையும் பீட் பண்ணி இவனுடைய ரிசல்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு டேர்ன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இவன் வந்து S1 ஆனா 65லேருந்து 70 உடச்சி இவன் மேலே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகட்டும். S1 ஆனா 65 to 70 உடச்சி மேலே போகும்போது பிரேக் பாயிண்ட் ஜோன் எக்ஸ்போனன்ஷியலில் இது வந்து பிரேக் பாயிண்ட் ஜோன் சொல்லுவோம். பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 126 to 135ங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட் ஜோனோட சப்போர்ட் வந்து 92லேருந்து 99. பிரேக் பாயிண்ட் ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 168லேருந்து 178. இதை உடச்சு பிரேக் பாயிண்ட் ஜோனை உடச்சு இவன் போறான் அப்படின்னு சொன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் நல்லா லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் R1 ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 218லேருந்து 230. அது இந்த வருஷமே வருமானு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்டெப்பா மேல போறான்னா இந்த வருஷம் இவன் பிரேக் பாயிண்ட் ஜோனாவது இல்லாட்டி பிரேக் பாயிண்ட்டையாவது டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2023ல வந்து பிரேக் பாயிண்டோடைய சப்போர்ட் லைனான 92 99 டச் பண்ணதுக்கு பிறகு இவன் மேல போகல. அதனால அதை இந்த தடவை பீட் பண்ணா அப்படின்னு சொன்னா எதிர் பிரேக் பாயிண்டோ இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் ஆன 168 to 178 எங்க தொடுறானுங்கிறத பாக்குறோம். நல்லா வந்தா இல்லைன்னா கீழே சப்போர்ட் அடிச்சுட்டு
கன்சாலிடேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.